எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவ சட்டத்திலிருந்து, வேதாகமத்திலிருந்து, மத்தேயு சுவிசேஷம் புதிய சட்டம் 22வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராதனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறமான இருளே போடுங்கள் என்றார். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட பேர் சிலர். அழைக்கப்பட்டவர் கல்யாணத்துக்கு வரல, அபாத்திரமாய் போனார்கள். ராஜா உடனே தன்னுடைய பணிவிடக்காரை அனுப்பி, நீங்கள் போய் என் கல்யாணத்துக்கு வழியில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அவங்க போய் நல்லோர் பொல்லாதோர் எல்லாத்தையும் கல்யாண விருந்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். உடனே விருந்து சாலை நிரம்பினது. ராஜா உள்ளே பிரவேசித்து எல்லாரையும் பார்வையிடும் போது அங்கு ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான். என்னப்பா, கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒரு குற்றமா? அந்த கல்யாணத்துக்கு தேவ சட்டம் எல்லாருக்கும் அங்கே முன்னல் கேட்லேயே எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படும். ஆனால் இவன் வஸ்திரம் இல்லாமல் வேறு வழியாக வந்துக்கிறான். சரி, எப்படி வந்தாலும் இயேசு சொன்னால் பேசணுமில்ல, எனக்கு தெரியாது, இந்த சட்டம் புரியாது, அதனால் நான் வஸ்திரம் இல்லாமல் வந்தேன். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்துக்கிறான். என்னுடைய உடையே போதும், என்னுடைய வஸ்திரமே விலையேறப்பட்ட வஸ்திரம் சொல்லி மேட்டுமையாய் வந்தான். ஆனால் சட்டத்தை பாருங்கள், தேவ திட்டத்தை பாருங்கள். வஸ்திரம் தரித்திராதவன், கல்யாண வஸ்திரம், நல்லார் பொல்லார் எல்லாரும் வந்து கல்யாணத்தில் பங்கு கொள்ளும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஒருத்தர் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அந்த கல்யாணத்தில் இருக்கிறான். ராஜா இயேசு அவனை பார்த்து மன்னிச்சாரா? 70 முறை மன்னிக்க சொன்ன தேவன் வஸ்திரம் போடாத ஒரு சட்டமா, ஒரு பாவமா? அங்கே சட்டம் என்ன சட்டை போட்டுக்கிட்டு வரணுமோ அதை போட்டுக்கிட்டு வரணும். சட்டத்தை மீறுகிறதே பாவம். இன்றைக்கி அநேகம் பேர் நாங்கள் பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தோம், அது சட்டம் கிடையாது. இயேசு சொன்னார், அங்கு ஒரு வார்த்தை மாற்றப்பட்டுள்ளது. நிசாய ஆலோசனை சங்கத்தில் வேதத்தில் கிரேக்கு மொழியில் உலகெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி என் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் எழுதப்பட்ட வார்த்தையை அங்கே மாற்றி திருத்தி எழுதப்பட்டது. சரி, அப்படியே எழுதியிருந்தாலும் சீசருக்கு எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? சட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில். அவர் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் சட்டம் சட்டை தரும், ஆவிக்குரிய வஸ்திரம் தரும். ஆகவே இதை புரிஞ்சுக்கணும். அந்த வில்லியம் மரியும் பிறனாம், அவர் ஒரு சாத்தானுடைய வேலைக்காரன். கனி தின்னா பாவம் வருமா? ஏவாள் கனி தெரில, அங்கே விபச்சாரம் நடந்தது. என்னமோ கூட இருந்து பார்த்த நாட்டம், பக்கத்து வீட்டுக்கார நாட்டம் பேசுகிறான். கனி என்பது கனியிலையும் பாவம் கிடையாது, தண்ணியிலையும் பாவம் பார்த்து கிடையாது. சட்டத்தை மீறுகிறதே பாவம். ஆகவே தேவ சட்டத்தை மீறி அவன் சட்டம் இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்தான். அந்த ஒரே குற்றத்துக்காக அவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளுள்ள ஸ்தலத்திலே போட்டான். அப்போ தேவ சட்டத்தை மீறுகிறதே பாவம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ சட்டத்தின்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அந்த கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும், அங்கே கேட்டில் வரும்போது கொடுக்கப்படும். அதை மீறி வந்தால் ராஜா அந்த சட்டை போடாத அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாத அந்த விருந்தாளியை மன்னிக்கலை. 70 முறை மன்னிக்க சொன்ன தேவன் சட்டத்தின்படி தான் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். ஆகவே பழத்துலேயும் பாவம் கிடையாது, சட்டையிலையும் பாவம் கிடையாது, தண்ணியில் முழுகினாலும் பாவம் போகிறது கிடையாது. சட்டத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் செய்யணும். ஆகவே இதை விளங்கி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.